தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அதில் ஸ்ரீ வர்மா சித்தா கிளினிக் நிபுணர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் லைவ்ல இருக்காங்க. மக்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட நேரலையில் கலந்துக்க போறாங்க. வணக்கங்க சார். வணக்கங்கம்மா. தேவதை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகரமாக வார சிறப்பாக போயிட்டு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் கேள்விகளோடு வந்திருக்கீங்களாம்மா? ஆமாங்க சார். ஓகேங்க. இப்போ ஒரு அடிப்படையான கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க சார். சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் என்னென்ன, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் மக்களுக்காக. இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தோன்னா மருந்தே உணவு, உணவே மருந்து, அதுதான் இதில் பேசிக். ஸோ இதை நம்ம மருந்துன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு போக வேணாம். இது எல்லாமே நம்மளுடைய உணவு வகை சார்ந்தது. ஒரு நீண்ட காலமாக இருந்த உணவு வகை நடுவில் ஒரு தொடர்புகள் இல்லாத போச்சு. அதனுடைய பழக்கங்கள் மாறி போனதுனால, இப்போ குறிப்பாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி போகிறதுனால அந்த மூலிகைகளை மறந்துடுறாங்க. பழைய வழக்கத்தில் உள்ள மூலிகைகளை மறந்துடுறதுனால இந்த தொடர்பு விட்டு போச்சு. மற்றபடி இது மருந்தே கிடையாது, இது ஒரு உணவு. இந்த உணவு உடம்பில் தோன்றக்கூடிய வியாதிகளை அல்லது குறைபாட்டை சீர் செய்கிறது. எப்படி விலங்குகள் ஏதாவது டாக்டர் வச்சிருக்குங்களா? யாரும் இல்லை. அது காட்டில் அதுவாக போய் என்ன உடம்புக்கு பாதிப்போ அந்த இலைகள் தலைகள் தேடி சாப்பிட்டு தன்னுடைய உடம்பை சீராக்கிக்குது. அதே போல தான் இப்போ மனிதர்களும் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் அவங்களாவே அதுக்கு நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்ற ஒரு இலை தலைகளை தேடி சாப்பிட்டு சீராக்கிக்கிட்டாங்க. அதுதான் ஒரு சிறப்புன்றது. ஒரு உணவு முறையை நாம் மருந்துகளாக கொடுக்குறோம், அது உடம்பை சீராக்குது. இன்னொன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது, யூனிவர்சலாக தெரிஞ்சது, பக்க விளைவுகள் சுத்தமாக இல்லை அப்படின்றது. இது 2 சிறப்புகளே போதும் சித்த மருத்துவனுடைய தனித்தன்மையை கொண்டாடுறது. இது இல்லாமல் வெறும் மருந்துகள் மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் பல பிரிவுகள் இருக்குது. வர்ம சிகிச்சை இருக்குது, அடுத்தது இந்த மசாஜ் தெரப்பி இருக்குது, அடுத்தது இதில் பல கூற்றுகள் பல கிளைகளாக பல நோய்களுக்கான தீர்வுகள் கிடக்கு. ஸோ அதுதான் சித்த மருத்துவனுடைய தனிச்சிறப்புமா. இப்போ சித்த மருத்துவம் மூலமா எல்லா நோயும் குணப்படுத்த முடியுமாங்க சார்? கண்டிப்பா குணப்படுத்தலாம். சில தீர்க்கப்படாத நோய்களும் உண்டு. இப்போ நம்ம ஆரம்பகட்ட கேன்சரை குணப்படுத்தலாம், ஆனால் இதுவே 4th ஸ்டேஜ் கேன்சரை குணப்படுத்த முடியாது. ஸோ நம்ம ஒரு சவாலுக்காக நம்ம சொல்லக்கூடாது. சில தீர்க்கப்படாத நோய்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது ஆங்கில மருத்துவமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும், இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத அல்லது மருந்து மறைக்கப்பட்டது பழங்காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ அது இன்னும் புழக்கத்துக்கு வராத ஒரு இதாக இருக்கலாம், ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இன்னும் தீர்க்கப்படாத நோய்களுக்கான மருந்துகள் இருக்குது, பட் இன்னும் அது புழக்கத்துக்கு வரல, அதுதான் உண்மை. ஸோ எல்லா நோய்களும் சித்த மருத்துவத்திலே தீர்ந்துடலாம் அப்படின்ற முக்கியமான நோய்கள் இன்றைக்கு மனித காலத்தில் பாதிக்கக்கூடிய முக்கியமான நோய்களுக்கு கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கு. இப்போ போன நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு பேஷண்ட் டவுட் கேட்டிருக்காங்க சார் ஃபேஸ்புக் மூலயமா. அவங்க என்னன்னா தலையில் நீர் கோத்துன்னு இருக்கு, எனக்கு தலைவலி அதிகமா இருக்கு, கண்ணு வீக்கமாகுது, அதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட சித்த மருத்துவத்துல மருந்து இருக்குதா அப்படின்னு ஃபேஸ்புக்ல கேட்டிருக்காங்க சார். அவங்களுக்கு உங்களோட பதில் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா தீர்வு இருக்குமா. இது நீங்க சொன்ன அறிகுறிகள் எல்லாமே சைனசைட்டிஸ், அலர்ஜிக் சைனசைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயின் கூட குறிபாடுகள், இது எல்லாமே குறிகுணங்களாக நமக்கு தோன்றுகிறது. ஸோ அந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ்க்கு இப்போ நீங்கள் சொன்ன கண்ணு வீக்கமாக இருக்குது, கண்ணு நீர் வடியுது, காலையில் இருந்தால் சளி தும்மல், தலை பாரம், தலையில் நீர் கோத்துருக்கு, இது எல்லாமே பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ். நம்ம இங்கிலீஷில் சைனசைட்டிஸ், சித்த மருத்துவத்தில் பீனிசம் சொல்லக்கூடியது. இந்த பீனிசத்துக்கு நல்ல மருந்துகள், பீனிச தைலம்னே நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியும், பீனிச தைலம்னே இருக்குது. தலையில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தலை குளிக்கும் பொழுது அந்த மண்டையில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடுது. இன்னும் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நொச்சி குடிநீர், நொச்சியில் கொஞ்சம் மஞ்சளை போட்டு நொச்சி தலைகளை சுடுதண்ணில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம்னா முற்றிலும் தீரக்கூடிய ஒரு குறிகுணம் தான் இது. ஒரு குறிகுணம். நம்ம ஏதோ ஒரு சில்னஸில் போகிறோம், ஒரு குளிர்ச்சியாக சாப்பிட்றோம், அதனால் ஏற்படக்கூடியது மண்டையில் நீர் கொர்த்தக்கூடிய பிரச்சனை. அதை ஈஸியாக தீர்வாக்கிடலாம். இதை ஒரு வாரத்துக்கு ஒரு 3 முறை செஞ்சிங்கனாவே போதும். 1 மாதத்திலே இதை முற்றிலும் உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சொன்னால் நீர்க்கோவை மாத்திரைன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி உரசி சந்தனம் மாதிரி உரசி நெத்தியில் 10 போடுங்க, அறவே நீங்கிடும். மண்டையில் இருக்கிற நீர் எல்லாமே எடுத்துடும். குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட வேண்டாம், அவ்வளோதான். அவங்களுக்கு கொஞ்சம் பத்தியை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இந்த பிரச்சனைக்கு. ஓகே, நீர் சேர்ந்த காய்களை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது கப சார்ந்த நோய். கபம், வாத பித்த கபம் சொல்லணும் இல்லையா, இது கபம் சார்ந்த நோய்.
ஸோ நம்ம நீர்த்துவமான பொருட்கள், குளிர்ச்சியான பொருட்கள் இதில் எல்லாம் அவாய்ட் பண்ணோம். குறிப்பாக சொல்லணும்னா முள்ளங்கி, சுரக்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய் இது எல்லாமே உடம்புல நீர் கோர்க்கும். அதே மாதிரி அடிக்கடி தலைக்கு குளிக்கிறது, டெய்லி தலை குளிக்கலாம். பட் நல்லா துவட்டிடணும். அது ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது. இந்த வேர்வையிலே ரொம்ப நேரம் இருக்கிறது, அந்த தலை அந்த மண்டையில் இருக்கிற நீரெல்லாம் உள்ளே இறங்கிடும். விளையாடிட்டு வந்து அப்படியே உட்காந்துருவாங்க, டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. அப்போ அந்த மண்டையில் இருக்கிற நேரம்லாம் எல்லாம் நீர் இறங்கும். அது மண்டையில் நீர் கோர்த்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரி செயல்களை எல்லாம் அவாய்ட் பண்ணணும். நான் சொன்ன உணவுப் பொருள் எல்லாம் அவாய்ட் பண்ணாவே போதுமா. ஓகே சார், நன்றிங்க சார். நன்றிம்மா. ஜியாவுல்லா, நீங்க வந்து கேட்ட கேள்விக்கான பதில் வந்து டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டவுட்னா மறுபடியும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க சார். இப்போ நீங்க வந்து வாதம், பித்தம், கபம் 3 சொல்லியிருக்கீங்க சார். ம். இதுல வந்து நான் கேட்க போற கொஸ்டின் வாதம். ம். வாதம்னா என்னங்க சார்? ம். வாதம் வந்து உடம்புல வந்து ஒரு 10 வகையான வாயு இருக்குப்பா நம்மள. ஓகேங்க நிறைய இருக்கு. பிராணன், அபானன், உதானன், வியானன் இந்த மாதிரி நிறைய. இந்த 10 வாயுக்கள்ல ஏதாவது 1, 2 நமக்கு பாதிக்கப்படும். இது சீரா உடம்புல எல்லாமே சீரா இருக்கணும். இந்த 10 வாயுக்கள தச வாயுக்கள்ல ஏதாவது 1, 2 நம்மளோட செயல்பாட்டுகள்னாலயோ, உணவு முறைகள்னாலயோ மாறுதல் ஏற்படும் பொழுது நோய்கள், வாத நோய்கள் நமக்கு வந்து உண்டாகுது. உடம்புல வந்து உண்டாகுது. இது So, எதனாலங்க சார் ஏற்படுது வாதம்? வாதம் வந்து உணவுப் பொருட்கள்னால ஏற்படலாமா? நம்ம செய்யற செயல்கள்னால ஏற்படலாம். அதிக குளிர்ச்சியான இடத்துல நம்ம இருக்கும் பொழுது வாதம் வந்து நமக்கு தானா வந்துரும். சில ஜெனட்டிக்காவும் வாதம் வந்து நமக்கு வந்துரும். ஜெனட்டிக்கா ஜெனட்டிக்காவும் வருது, ஏஜ் ஃபேக்டர்ல வருது, உணவுப் பொருட்கள்னால வருது, அதிக வேலை பளுனால வருது, கால மாறுபாடுகள்னால வருது. வாதம்ன்றது அதுதான். சீசன் சேஞ்ச் சீசனல் சேஞ்ச் ஆகும்போது வாதம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கணும். ஓகேங்க சார். இது வாதத்திலேயே நிறைய டைப் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஆமா. அத பத்தி ஏதாவது? எஸ். நிறைய சித்த மருத்துவத்துல 84 வகையான வாதங்கள், நோய்களை பத்தி நிறைய சொல்றான். இப்ப வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ன்றது அழல் கீழ் வாதம்னு சொல்லுவான். இப்ப நம்ம குதிகால் வலிதுன்றது சொல்றோம். கவுட்டுன்னு சொல்லக்கூடியது கீழ்வாயின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 84 பாலி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது முடக்குவாதம்னு சொல்லுவோம். அது வந்து சகனவாதம்னு சொல்லுவோம். இன்னும் சரவாங்கின்னு சொல்லுவோம். இப்போ வில்லேஜ் டைம்ல நீங்க ஆமா. பாத்தீங்கன்னா சரவாங்கி பாதிச்சிருச்சுன்னு அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ல நிறைய வாத டைப்புகள், நிறைய 84 வகை வாத நோய்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் தீர்வு சித்த மருத்துவத்துல இருக்குது. இது வாத நோய்களை பத்தி கேட்டீங்க, வகைகள் என்னன்னு கேட்டீங்க. ஒரு 84, அதுல முக்கியமா ஒரு 10 நோய்கள் இன்னைக்கு பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதுக்கும் சரியான மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இது குழந்தைங்களுக்கும் வருமாங்க சார் எஸ் வாதம்? எஸ் எஸ் ஜூலியன் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கும் வரக்கூடிய வாதம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு 13 வயசுல டீனேஜ் பாதிக்கக்கூடிய வாதங்கள்னு தனியா இருக்குது. அதே ஏஜ் ஃபேக்டர் 40 வயசுக்கு மேல போகும்போது அதப்ப பாதிக்கக்கூடிய வாத நோய்கள் தனியா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் வரலாம். ஒரு டீனேஜ்ல பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வாதங்கள் குழந்தைங்களுக்கும் வரலாம். சரி. இப்போ முடக்குவாதம்னா என்னங்க சார்? முடக்குவாதம் அப்படின்றது நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா பாலிஆர்த்ரைட்டிஸ். அதாவது கை கால்கள் முடங்கி போறது தான் முடக்குவாதம். எல்லாமே ஆர்த்ரைட்டிஸின் கீழே நமக்கு வருது. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸின் கீழே தான் முடக்குவாதம். எல்லா கை கால்கள் பெரிய ஜாயிண்ட் எல்லாமே முடங்கி போகிறது, நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகள் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறது தான் முடக்குவாதம், பாலி ஆர்த்ரைட்டிஸ். இது எதனால வருது அப்படின்னும் போது ஏஜ் ஃபேக்டர்னால முடக்குவாதம் வரலாம். இல்லை உணவுகள் நிறைய வாத பொருட்கள் உண்ணும் பொழுதும் நம்மளுடைய அந்த வாத சித்த கபத்தை வந்து நம்ம சரியா வைக்காதனால வரக்கூடிய நோய் வந்து முடக்குவாதம். இதுக்கும் சரியான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குமா? ஓகேங்க சார். இது இப்ப தடுக்கும் வழிமுறைகள், நம்ம இந்த மாதிரி முடக்குவாதம் வந்திருக்கோங்க, என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, உணவு பத்தி ஏதாவது இருக்கணுமாங்க சார்? இப்போ நல்ல கேள்விமா. இது வந்து வாதத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிழங்கு வகைகள், கொட்டை வகைகள், இது முக்கியமா நீங்க தவிர்க்க வேண்டியது. கிழங்கு வகைகள், கொட்டை வகைகள் முக்கியமா தவிர்க்கணும். புளி, தக்காளி ரெண்டுமே ரொம்ப சாப்பாட்டுல சரி பாதி குறைச்சிக்கணும். நீங்க சாப்பிடுங்க, ஆனா குறைவான அளவு எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவு புளிக்கு பதிலாக குடம்புளி யூஸ் பண்ணலாம். புளியினுடைய தன்மை வந்து வாதத்தை அதிகப்படுத்துறது தான். நீங்கள் குறைவாக சாப்பிட்டாலுமே வாதத்தை அதிகப்படுத்தும். ஸோ புளி இல்லாமல் சமைக்க முடியாத போது குடம்புளி நம்ம பயன்படுத்தலாம் அந்த இடத்துல. தக்காளி 2 கண்டிப்பாக நமக்கு அதில் இருக்கிற ஆக்சாலிக் ஆசிட் முட்டி ஜாயிண்டில் உட்காந்துரும், யூரிக் ஆசிட் முட்டி ஜாயிண்டில் உட்காந்துரும். இது எல்லாமே வாதத்தை அதிகப்படுத்துறது. ஸோ நம்ம புளி தக்காளி சரிவியத்தில் கம்மி பண்ணிக்கணும். வாயு பொருட்கள் உங்களுக்கு தெரியும், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், தரணி கொட்டை வகைகள், பட்டாணி வகைகள், சுண்டல் வகைகள், இது எல்லாமே வாயுவை அதிகப்படுத்தும். ஒரு லிமிட்டோட எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அது அதிகப்படும் பொழுது இது இப்போ கொட்டை வகைகள் நீங்கள் கேட்கலாம், புரோட்டீன் வகை தானே சார், ஏன் எவ்வளோன்றீங்க. பட் உங்களுக்கு வந்து வாத உடம்பாக இருக்கும்போது அது உங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை. சில பேருக்கு இது ஒரு பொருள் வந்து அலர்ஜி ஆச்சுன்னா அது கண்டிப்பாக கடைசி வரையும் அலர்ஜியாக தான் இருக்கும். நடுவில் எப்பயாவது மாறலாம், ஆனால் பெரும்பாலானது அலர்ஜி தான். அது மாதிரி கொட்டைகள் சாப்பிடும்போது எனக்கு வலி வருதுன்னா
நீங்கள் அதை தள்ளி வைக்கிறது தான் சிறந்தது. அதுதான் மருத்துவம். நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கலாமாங்க சார் இவங்க? நான்வெஜ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சிலது வந்து சில பேருக்கு ஆட்டுக்கறி சாப்பிடும்போது வலி அதிகமாகுதுன்னுவாங்க. சிக்கன் சாப்பிட்டா எனக்கு அது அதிகமாகுது. ஸோ எதை சாப்பிடும் பொழுது வலி அதிகமாகுது? இல்லை நான்வெஜ்ஜுன்னு போனாவே எனக்கு கை கால்லாம் முடங்கி போயிடுது வலினா, நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணலாம். இல்லை ஆட்டுக்கறி சாப்பிடும்போது தான் வருதுன்னா ஆட்டுக்கறி அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்தாவே நமக்கு தெரியும் எதெல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். முற்றிலும் தவிர்க்க சொல்ல, எல்லாமே உடம்புக்கு தேவை. ஆனால் எதை எதை எடுக்கணுன்றது நம்ம உடம்பு தான் டிசைட் பண்ணுறது. நாம ஒரு டாக்டர் டிசைட் பண்ணுறது, உடம்பு தான் டிசைட் பண்ணுது. இது ஒத்துக்குதுன்னா உங்களுக்கு அது எதுவும் பண்ணலை, அடுத்த நாள் காலையில் எழும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்போது கை கால் வலியோடு எடுத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு அலர்ஜி. அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இல்லை அதை நான் சாப்பிட்ணும், எனக்கு அதுக்கு மருந்து கொடுங்கன்னா கண்டிப்பாக அது நாட்கணக்கில் இழுத்துட்டு போகுமே தவிர அது தீர்வு கிடையாது. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிம்மா.